திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் மோல்டு பண்ணியே கொண்டு வந்துட்டார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டு பண்ணி கொண்டு வந்து அப்படியே அவர் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்து அதன் பிறகு திரு புஷ்ய ஆனந்த் அவர் அப்படியே பாலிடிக்ஸில் அவங்க கட்சிக்காரங்களை திருப்திப்படுறதுக்காக அப்படி பேசியிருக்கலாம். இந்த பொம்மையை வந்து 2 நாள் வச்சுருப்பாங்க, 3ஆவது நாள் தூக்கி போட்டுருவாங்க. அப்புறமா இந்த ஆட்சி 6 மாதத்தில் இல்லாமல் போயிடும். என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா திரு விஜய் சார் அவர்கள் என்னுடைய மனசில் இருக்கிற சொல்கிறேன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல சொல்லியிருக்கேன். நான் விஜய் சார் கூட 7 படம் நடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். சைலண்டாக இருப்பார் சார், பட் விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டு போயிருப்பார். அடுத்து 3 எம்எல்ஏ ரிசைன் பண்ணுவாங்க, விசில் சின்னத்தில் நிற்பாங்க. என்ன ஆகும்? 9. இந்த 6 மாதத்தில் 9லிருந்து 12 எம்எல்ஏ விசிலுக்கு அடிஷனலாக வருவாங்க. நான் வேணால் எழுதி தரேன், 1 லட்ச ரூபா பெட்டு வச்சுக்கலாமா? சினிமாவிலையும் அரசியல்லையும் இப்படிங்கிறதுல என்ன வேணாலும் நடக்கலாம், வேறு எதுலேயுமே நடக்காது. இந்த 2ல் தான் நடக்கும். புரியுதுங்களா? அவருக்கு தலையெழுத்து அப்படி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு விதி இருந்ததுன்னா ஆய்தான் அவர். சட்டசபையில் அண்ணன் சீமான் அண்ணன் கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு 5 எம்எல்ஏ அங்கே இருக்கணும். எப்போதுமே இருந்தால் அந்த சட்டசபை ஆரோக்கியமாக இருக்கும், அந்த நாடும் நல்லா இருக்கும். அந்நியார் வந்து கரெக்டாக கேட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வாய்ப்பே ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர்ல, நானே கூட ஃபோன் பண்ணி கூட அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம்னு நினச்சேன். பட் இருந்தாலும் நம்ம அந்த இயக்கத்திலேருந்து வந்துட்டோம். தாவேகா வந்து சினிமா மாயை, சினிமா கவர்ச்சி. பட் நாம் தமிழர் அண்ணன் சீமான் மேலே வந்து அந்த அளவுக்கு சினிமா மாயை, சினிமா கவர்ச்சி இல்லை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். We are the future. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். வணக்கம் சார். வணக்கம் சிரிஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் தேமுதிகவில் வந்துட்டு பிரேமலதா அவர்கள் வந்து பேசினதை பார்த்துருப்பீங்க. சட்டசபையில் விஜய் குறித்து நீங்கள் யார் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தது, வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு முகமூடி போட்டுட்டு யார் வந்தா, இங்கேயே நீங்கள் பதில் சொல்லணும்னு பேசினதெல்லாம் ரொம்ப ஃபயராக இருந்தது. விஜயகாந்த் சாரை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபயர் விட்டுருந்தாங்க. அந்த கான்வர்சேஷனை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? உண்மையிலே வந்து எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் எங்களுடைய அந்நியாருக்கு வந்து பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா லேடி கேப்டன், பட் லேடி கேப்டன் சொன்னாலும் வந்து கேப்டன் வந்து வேறு லெவல். அது 100%. இவங்க 50%. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து கேப்டன் கூட ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியும். கேப்டன் வந்து இது வேட்டியை மடிச்சுக்கிட்டு இறங்கிடுவார், அது 100%. பட் இவங்க வந்து 50%. அந்த ஒரு சபையில் அந்த ஒரு தைரியமாக எந்திரிச்சு அதை கேட்டது, அப்படியே பக்கத்தில் இருக்கிறவரை வச்சுக்கிட்டே கேட்டது. ஏன்னா போனது பக்கத்தில் இருக்கிறவர் தான் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. அந்த போனவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. முகத்தை மூடிட்டு போனார், அதை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு சொன்னது. அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க சொன்னது, உங்கள் ஜோசியக்காரனா நீங்கள் பர்சனலாக வச்சுக்கோங்க, அவருக்கு ஏன் வந்து நீங்கள் வந்து பதவியை கொடுக்கணும்னா, அதெல்லாம் உண்மையிலே வந்து பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஸோ இதே மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஆளுங்கள் சட்டசபையில் இருக்கணும். எனக்கு மிகப்பெரிய இன்னொரு வருத்தம் என்னென்னா, எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் அங்கே இருக்கணும். சட்டசபையில் அண்ணன் சீமான் அண்ணன் கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு 5 எம்எல்ஏ அங்கே இருக்கணும். எப்போதுமே இருந்தால் அந்த சட்டசபை ஆரோக்கியமாக இருக்கும், அந்த நாடும் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு பொலிட்டிக்கலில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச தலைவர்களில் ஒரு சிலர் தான் இருக்காங்க. அதில் முதல் அண்ணன் சீமான் அவர்கள். ஏன்னா நாங்கள் வேறு வேறு இயக்கத்தில் இருந்தாலும் சரி, பட் அண்ணன் வந்து அவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். சீமான் அண்ணன் அவர் அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு எந்த ஒரு டாபிக் எடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அம்மையார் ஜெயலலிதா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க, நம்மளுடைய கலைஞர் அவர்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த வரிசையில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா விஷயங்களுமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே போயிருந்துருக்கணும். எங்கள் அந்நியார் போன மாதிரி நாம் தமிழரில் வேறு யாருமே வேண்டாம், 5 பேர் வேண்டாம், சீமான் அண்ணன் போனால் போதும், தெரிக்க விட்டுருப்பார். புரியுதுங்களா? அது வந்து நம்ம அவர் எவ்வளவோ சத்தம் போட்டுட்ருக்காரு, எவ்வளவோ கத்திக்கிட்டு இருக்கிறாரு, அது இந்த மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் அவரே சொல்லியிருக்கிறாரு, கவர்ச்சி, சினிமா கவர்ச்சியில் வந்து ஓட்டு போட்டிங்க, நாளைக்கு நீங்கள் ஏன்ட்ட வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து நின்றுங்க அப்படின்லாம் இப்போ மேடையில் வந்து ரொம்ப வெக்ஸாயெல்லாம் பேசியிருக்கிறாரு. பட் நல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு என்னையே கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் அண்ணாமலை அவர்கள், அன்புமணி ஐயா அவர்கள், இப்படி ஒரு லிஸ்ட்டு போடலாம். ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க.
அதனால் வந்து சீமானனும் அங்கே போயிருந்துருக்கணும். அந்நியார் கேட்டீங்க, அந்நியார் வந்து கரெக்டாக கேட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வாய்ப்பே ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து எனக்கும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர்ல, நானே கூட ஃபோன் பண்ணி கூட அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம்னு நினச்சேன். பட் இருந்தாலும் நம்ம அந்த இயக்கத்திலேருந்து வந்துட்டோம். பட் ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீச்சே வந்து ரொம்ப தெளிவாக நறுக்குன்னு அவங்க வந்து பேசுனது வந்து கிரேட். அது ஓகே சார். இப்போது சட்டசபையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்தாச்சு. இப்போ சீமான் அவர்களை பற்றி நீங்கள் பேசுனதுனால நான் முன்னாடியே கேட்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு தெரியாமல் நான் கேட்கல. இப்போது என்ன கேட்க தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல மாற்றமாக இருந்தது. பல வருஷமாக வந்துட்டு அவங்க ஒரு நல்ல விஷயத்தை தானே பேசினாங்க. இப்போ விஜய் எந்த அளவுக்கு டைலாக் பேசுகிறாரோ அதை அவர் இன்னும் உணர்ச்சி பூர்வமாக வந்துட்டு சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. நாம் தமிழர் கட்சி மேலே வராத நம்பிக்கை எப்படி தாவேக்காக்கு வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதை பற்றி உங்கள் பதில்? இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அது முழுக்க 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 தாவேக்கா வந்து சினிமா மாயை, சினிமா கவர்ச்சி. பட் நாம் தமிழர் அண்ணன் சீமான் மேலே வந்து அந்த அளவுக்கு சினிமா மாயை, சினிமா கவர்ச்சி இல்லை. ஏன்னா அவரை வந்து நம்ம வந்து ஒரு சில 1-2 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அது அந்த கீழ் லெவல் வரைக்கும் ரீச் ஆகலை. சினிமா மாயை, சினிமா கவர்ச்சி. பட் இவர் வந்து திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் மோல்டு பண்ணியே கொண்டு வந்துட்டார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டு பண்ணி கொண்டு வந்து அப்படியே அவர் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்து, அதன் பிறகு திரு புஷ்ய ஆனந்த் அவர் அப்படியே பாலிடிக்ஸில் உள்ளே கொண்டு வந்து இட்டுட்டு போகிறது தான் கஷ்டம், அவரை இட்டுட்டு போகிறது தான் கஷ்டம், மற்றபடி வந்து எங்களுக்கு வேறு எந்த கஷ்டமும் கிடையாது அப்படின்லாம் அவர் சொல்லி ஒரு பரபரப்பை உருவாக்கி விட்டு ஒரு சினிமா கவர்ச்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அந்த சினிமா கவர்ச்சி சீமானண்ணன்ட்ட மிஸ்ஸிங். சீமானண்ணன் வந்து நீங்கள் சொல்லுவீங்க உணர்ச்சிகரமாக வந்து பேசுவார், உண்மையாக பேசுவார், கரெக்டாக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன்ல, நம்மளுடைய மக்கள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. அதாவது நல்லவங்க யார், நல்ல வேலை தெரிஞ்சவங்க யார், நல்ல அரசியல்வாதி யாருங்கிறது தெரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு விஷயம், நீங்கள் வந்து இப்போ ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு வேலையில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து திறமைசாலியாக இருப்பீங்க, நல்லா வேலை பார்ப்பீங்க, ஆனால் பாராட்டு உங்களுக்கு வராது. அங்கே ஜால்ரா அடிப்பான் பாருங்கள், ஒருத்தன் வேலை செய்யாமல் ஜால்ரா அடிப்பான், அவனுக்கு தான் பாராட்டு போகும். இந்த டிஃப்ரென்ஸு தான் நம்ம இங்கேயும் பார்க்கணும். நான் அதை செஞ்சிருவேன், வானத்தை வில்லாக்கிடுவேன், நான் மலையை மடுவாக்கிடுவேன், நான் வந்தால் அப்படி பண்ணிடுவேன், நான் வந்தால் இப்படி பண்ணிடுவேன், தேனாரா ஓடும் பாலாரா ஓடும், முதலமைச்சர் அவர்களே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்தால் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு 14 நாளில் 40 சம்பவத்தை முடிச்சிட்டார். புரியுதுங்களா? நீங்கள் இன்னும் 6 மாதம் சொல்கிறீங்க, 14 நாளுக்கு 40 சம்பவம்னா 6 மாதத்துக்கு 14 × 14 40 40 80 6 8 48 480 ஒரு 500 சொச்ச சம்பவம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லை சார், பார்க்கக்கூடாது, ஒன்று கூட பார்க்கக்கூடாதுன்னு தான் மாற்றத்தை தேடி தாவேக்கா கோட் போட்ட நிறைய பேர் வந்துட்டு இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறது அவங்களுக்கே வந்துட்டு ஒரு ஏன்டா உங்களுக்கு கோட் போட்டோம் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை இன்னைக்கு காலையில் ஒருத்தர் துபாயிலேருந்து போட்டிருக்காருங்க, யூடியூப்பில் ஒரு தமிழர் போட்டிருக்காருங்க, இதெல்லாம் நீங்கள் தடுப்பீங்கன்னு சொல்லி தானே எங்கள் ஆளுங்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நீங்கள் அதை விட இங்கே அதிகமெல்லாம் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுகிறான், அழுகிற மாதிரி பேசுகிறான் ஒருத்தன். சார், இதே தான் திமுக பீரியடில் வந்துட்டு தாவேக்கா பற்றி பேசினது இல்லை திமுக பற்றி பேசினதெல்லாம் வந்துட்டு உண்மையை பேசினா நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, எங்கள் பீரியட் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது, உங்களுக்கு பேச்சு உரிமை இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. சவுக்கு சங்கரை வெளியே விட்டுட்டு இன்னைக்கு இந்த பையனை உள்ள தூக்கி வச்சிட்டாங்க. இது இப்போ பொது கருத்துன்றது எது, அவதூறுன்றது எது, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த கோடு வந்துட்டு ஒன்று அவதூறாக ஆக்குது, ஒன்று பொது கருத்தாக இருக்குது சார்? நீங்கள் பேசுகிறது பொது கருத்து மீடியாவில், நான் பேசுகிறது அவதூறு அப்படின்னு அவங்க நினச்சா செய்யலாம். ஏன்னா ஆட்சி அவங்க கையில் இருக்குது, சட்டம் அவங்க கையில் இருக்குது, ஐபிசி 511 இந்தியன் பீனல் கோடு அவங்கக்கிட்ட இருக்குது. உங்களை பழி வாங்க மாட்டாங்க, என்னைய பழி வாங்கலாம். இது உங்களுடைய பொது கருத்து, நீங்கள் பேசுகிறது, நான் பேசுகிறது அவதூறு, உண்மையை சொன்னால் அவதூறு. ஓகே சார், இப்போ முன்னாடியிலேருந்தே இந்த ஆட்சி வந்துட்டு 6 மாதத்தில் கவிழ்ந்துரும் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் பேசினதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ போகிற போக்க பார்த்தா மக்களுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. 5 வருஷம்லாம் தேவையில்லை ஒரு கட்சி மேலே டிசப்பாயின்மெண்ட் வரத்துக்கு, ஒரு 15 நாளே போதும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் போயிட்டுருக்கு. 6 மாதத்தில் ஆட்சி கவிழுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அது திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்றுக்கு முந்தின நாள் நடந்த கூட்டத்தில் அவங்க கட்சிக்காரங்களை திருப்திப்படுறதுக்காக அப்படி பேசியிருக்கலாம். இந்த பொம்மையை வந்து 2 நாள் வச்சுருப்பாங்க, 3ஆவது நாள் தூக்கி போட்டுருவாங்க, அப்புறமா இந்த ஆட்சி 6 மாதத்தில் இல்லாமல் போயிடும்,
அப்படிலாம் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அவங்க கட்சிக்காரங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு, அந்த கட்சிக்காரங்களை தக்க வைக்கிறதுக்கு, அந்த கட்சிக்காரங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த பூஸ்டப் கொடுத்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, திரு விஜய் சார் அவர்கள் என்னுடைய மனசில் இருக்கிறத சொல்கிறேன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல சொல்லியிருக்கேன். நான் விஜய் சார் கூட 7 படம் நடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். சைலண்டாக இருப்பார் சார், பட் விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டு போயிருப்பார் சினிமாவில். இப்போ அதே மாதிரி இங்கேயும் அவர் சைலண்டாக இருக்கார், விஷயத்தை கரெக்டாக பண்ணிடுவார், 5 வருஷம் ஓட்டிடுவார். அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பவர் வந்துச்சு. பவர் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தன்னால் வந்துடும். எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் தங்கிட்ட. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பவர் இருக்குது, மற்ற விஷயங்களும் இருக்குது, அப்போ மற்ற விஷயங்களை நீங்கள் ஒருங்கிணைச்சு கொண்டு போயிடலாம். இன்றைக்கி அதனால தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மினிஸ்டர், இந்தியன் முஸ்லீம் யூனியன் லீக் IMUL அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டு. திரு கலைஞர் சொல்லுவார், கூடா நட்பு கேடில் முடியும்னு சொல்லுவார், காங்கிரஸை சொல்லுவார். அது கரெக்டாக கழட்டி விட்டு 5 சீட்டு ஓடி போய் எனக்கு 2 அமைச்சரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது இவங்களெல்லாம் வச்சு ஒருங்கிணைச்சு கொண்டு போயிடுவார். இப்போ சமீபத்தில் இப்போ வரும்போது 3 MLA அதிமுக MLA ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக இடைத்தேர்தல் வரும். அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக விசில் சின்னம் நிற்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3 சீட்டு இங்கே வரும். அடுத்து இன்னும் 3 பேர் ரிசைன் பண்ணுவாங்க. இது பொலிட்டிக்கல் கேம், டெஃபினட்டாக நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 3 பேர் ரிசைன் பண்ணுவான். அடுத்து போகும், பை எலெக்ஷன் வரும். பை எலெக்ஷனில் நீங்கள் விசில் சின்னம் ஜெயிக்கும். என்றைக்குமே பை எலெக்ஷனில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஸோ என்னாச்சு, 3 + 3 6. அடுத்து 3 MLA ரிசைன் பண்ணுவாங்க, விசில் சின்னத்தில் நிற்பாங்க. என்னாகும், 9. இந்த 6 மாதத்தில் 9லேருந்து 12 MLA விசிலுக்கு அடிஷனலாக வருவாங்க. நான் வேணால் எழுதி தரேன், 1 லட்ச ரூபா பெட்டு வச்சுக்கலாமா? இதுதான் பொலிட்டிக்கல் கேம். அப்போ என்ன ஆகும், விடுதலை சிறுத்தைகளுடைய இதுவும் தேவையில்லை, IMULோடைய இதுவும் தேவையில்லை, கம்யூனிஸ்ட் இதுவும் தேவையில்லை, 12 MLA ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏறிடுவாங்க. எப்படி இருக்குது கேமு? கில்லி மாதிரி இருக்கா? கில்லி படத்தோட விறுவிறுப்பாக இருக்கு சார். இதுதான் பொலிட்டிக்கல். அப்போது விஜய் சார் அவர்கள் கரெக்டாக பொலிட்டிக்கல் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் 1949 ஆரம்பித்த திமுகவையும் 1972 ஆரம்பித்த அதிமுகவையும் இவர் ஓவர்டேக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு, போவார். PM ஆயிடுவாரா சார் 2029? அப்போ அப்படியும் பேசிட்டு நீங்கள் போன வருஷம் இவர் CM ஆவாராங்கிறது தெரியாது, ஆயிட்டாரு. ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா ஆயிடுவாரு, வாய்ப்பு இருக்கு. அது நீங்கள் நான் தான் சொல்கிறேன், ஒரே விஷயம் தான் மேடம், சினிமாவிலையும் அரசியல்லையும் இப்படிங்கிறதுல என்ன வேணாலும் நடக்கலாம், வேறு எதுலேயுமே நடக்காது. இந்த 2ல் தான் நடக்கும். புரியுதுங்களா? அவருக்கு தலையெழுத்து அப்படி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு விதி இருந்ததுன்னா ஆய்தான் அவர், அது யார் தடுத்தாலும் நிற்காது. 2029 விஜய் சார் தான் PM ஆக போறாரு அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா கர்நாடகா, ஆந்திரா, கேரளான்ட்டு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் வந்துட்டு தாவேக்காக்கு பெருகிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது 2029 இவர் தான் PM அப்படின்னு சொல்றாங்க. எங்களாலையுமே வந்துட்டு உங்களால் முடியாதுன்னா சொல்ல முடியல, ஏன்னா போன வருஷம் CM ஆக முடியாதுன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆயிட்டீங்க. இப்போ இதே மாதிரி தான் PMஓ முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு இல்லை, அது நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். நம்ம சொன்னோம் சினிமாவில் அரசியலும் எது வேணாலும் நடக்கலாம்னு. என்னை பொறுத்த வரைக்கும் மோடிஜியும் அமித்ஷாஜியும் இருக்கிற வரைக்கும் நடக்கிறது கஷ்டம். ஏன்னா எங்கே ஏதோ சின்ன குழந்தைகளுக்கு இந்த லாலிபப் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றி திமுகவையும் அதிமுகவும் ஓரம் கட்டிட்டாரு. பட் பிஜேபியை ஓரம் கட்டுறது கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். அது அவரை அமித்ஷாவையும் நம்ம மோடிஜியும் மீறி இவர் வந்து CM ஆகணுங்கிறது கஷ்டமான விஷயம். ஏங்க பப்புவாலே முடியலை, இப்படி லாலிபப்புவால் முடிஞ்சிருமா என்ன? சிரிக்கிறீங்க, என்னை எப்படியோ உள்ளத்துக்கு போடுறது வழிபட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்லை சார், இப்போ வந்து தாவேக்கா தொண்டர்களை பார்க்கும்போது, தாவேக்காக்கு இருக்க சப்போர்ட்டை பார்க்கும்போது அவரால் முடியாதது, விஜய் சாரால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிம்பம் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. விஜய் சார் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் பார்த்துக்குறோம் மீதியை அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு பல பேர் வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த கேள்வியை கேட்டேன். இல்லை அது கரெக்டுங்க. இருந்தாலும் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அப்படின்னா தெரியும், சினிமாவுனால விஜய் சாரை தெரியும். சினிமாவில் அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டு, அது நம்ம வந்து மாற்று கருத்தே சொல்ல முடியாது. அவ்வளவு வியூவர்ஸு, அவ்வளவு வசூல், அவ்வளவு பேயர்ஸ், ஹீரோவில் அதிகமான பேமெண்ட் வாங்கின ஒரு ஹீரோ.
தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா கன்ஃபார்ம் 100%. மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போது சிஎம் ஆனதுனால மெயின் அந்த இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டில் மெயின் சிட்டியில் உள்ள படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் மப்சலில் இருந்தவங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஹரியானாவில் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், டெல்லியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா ஹரியானாவில் உள்ளவங்களுக்கு டிவிகே அப்படின்னா தெரியாது, விஜய் சார்னா தெரியாது. பட் ரஜினி சாரை தெரியும், பட் மோடிஜியை தெரியும், அமித்ஷாஜியை தெரியும். ஸோ நீங்கள் என்னைக்கு அவனை போய் ரீச் பண்ணுறீங்களோ, புரியுதா நான் சொல்கிறது? ஹரியானாவில் இருக்கிற ஒரு குக்கிராமத்துலேயோ, இல்லை நீங்கள் ஒடிசாவில் இருக்கிற ஒரு குக்கிராமத்துலேயோ, இல்லை அஸ்ஸாம் கவுகாத்திலேயோ, இல்லை நீங்கள் பீகார்லேயோ, நீங்கள் எல்லா பக்கமும் போய் ரீச் ஆனாதான் நீங்கள் வந்து பிஎம் ஆக முடியும். இப்போ கெஜ்ரிவால் எல்லா பக்கமும் பரபரப்பாக வந்தார். ஏன் அவரால் இன்னும் ஆக முடியல? 2 ஸ்டேட்டை தானே பிடிச்சிருக்காரு. ஒன்று டெல்லியை பிடிச்சாரு, அப்புறம் பஞ்சாபை பிடிச்சாரு. ஏன் வந்து அவரை வந்து ஒன்றும் பிடிக்க முடியல? ஆனால் இப்போ போகிற பக்கம் பார்த்தா என்ன காக்கராஜ் ஜனதா பார்ட்டியா? அது வந்தாலும் வந்துடும் போல இருக்கு. ஏன் மதுரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்ப்பாட்டத்துக்கு அவ்வளோ பேர் போய்கிட்டு இருக்காங்க கூட்டத்தில். நானே ஷாக் ஆகிட்டேன் காலையில். அந்த பாலிடிக்ஸ் வேற லெவலில் இருக்க. ஜென்சி கிட்ஸ் பாலிடிக்ஸ். அது இங்கே பண்ண மாதிரி தான். ஜென்சி கிட்டே அங்கே பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ எனிவே எதாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி விட மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கரெக்டான ஒரு 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 போல்டான ஒரு ஒரு எல்லா விஷயமும் தெரிஞ்ச அண்ணாமலை அண்ணன் இங்கே இருந்திருந்தால், பிஜேபியில் தலைவராகவோ இல்லை அவர் ஒரு தனிக்கட்சி ஆரம்பித்து தனிக்கட்சியோட தலைவராகவோ இருந்திருந்தால் விஜய் சார் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்க முடியாது. கவுண்டர் கொடுக்கல. நீங்கள் திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி இவரை வந்து கவுண்டர் கொடுக்கல. எலெக்ஷன் டயத்தில் கவுண்டர் கொடுத்துருக்கணும். அவ்வளவு பேசினவங்களும் இவங்க கவுண்டர் கொடுக்கணுமா வேண்டாமா? கவுண்டர் கொடுக்கல. அது பெரிய ஒரு மைனஸ். அது இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அவரெல்லாம் எங்கே வரப்போகிறாரு, அண்டர் எஸ்டிமேட். அதான் அண்டர் எஸ்டிமேட்டு. அதை அவங்க சரியான முறையில் கையாண்டு சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி இவர் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் இவரால் நிறைவேற்ற முடியாதுன்னு இவங்க வந்து எடுத்து சொல்லி இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் ப்ரொபகண்டா கொண்டு போயிருக்கணும். இவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. நிறைய இருக்குங்க மேடம் பொலிட்டிக்கல் கேமு, புரியுதுங்களா? ஆனால் நம்மளெல்லாம் விட இப்போ வந்து பொலிட்டிக்கல் கேமில் கில்லியாக அடிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம விஜய் சார். ஓகே சார், விஜய் சாரை பற்றி பேசினா, இந்த பாலிடிக்ஸ் பற்றி பேசினா 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இல்லை 1 வாரம் இருந்தாலும் பத்தாது. ஆனால் நான் கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி ஸ்ரீஜா அவர்களுக்கு, சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு நன்றி. நேற்று இன்று நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன்.